கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுமனதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். அவர்கள் இன்றே கழகத்தினுடைய பொதுச்செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வந்து கழக பணியை ஆற்றுவார்கள், சிறப்பாக ஆற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் எங்களுடைய தியாக தலைவி எங்களுடைய சின்னம்மா வந்து இன்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இங்கே அம்மா வந்து இஸ்லாமியர்களாக எங்களுக்கு 5 கடமைகளை நிறைவேற்ற உதவி செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு இஸ்லாமியர்களாக எங்களுக்கு 6வது ஒரு கடமை இருக்குது. அதுதான் சின்னம்மாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது. இன்றைக்கி சின்னம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 1.5 கோடி அதிமுக மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவுடைய வழியில் சின்னம்மா நடக்கிறதுனால எங்களுக்கு எல்லாருமே வந்து நாங்கள் சின்னம்மாவுடைய பாதத்திலிருந்து எங்களுடைய அன்பை நாங்கள் செலுத்துகிறோம். சின்னம்மாவுக்கு எப்பவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு கூறுகிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் அம்மாவின் மறுபிம்பமாக அவருடைய அரசியல் வாரிசாக இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளராக கழக பொதுக்குழு செயற்குழுவில் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி தமிழக மக்களுக்கு உழைத்தார்களோ, மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று உழைத்தார்களோ, அதே போல் சின்னம்மா அவர்களும் தமிழக மக்களுக்கு அரும் பணியாற்றுவார்கள், அம்மா வழியில் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான அடிமட்ட தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், கோடான கோடி கட்சி உறுப்பினர்கள் இவர்களுடைய அனைவரது கோரிக்கையும் ஏற்று பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் வந்து தமிழக மக்களையும் தமிழினத்தையும் காப்பார்கள் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இன்று அதற்கான தீர்மானத்தை சின்னம்மா அவர்களிடம் வழங்கியிருக்கிறார்கள். இதை ஏற்று சின்னம்மா அவர்கள் இந்த பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் 1.5 கோடி தொண்டர்களின் மனதிலும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியோடு நடைபெற்ற இந்த கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஒருமனதாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய அதிமுக கழக பொதுச் செயலாளராக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுதான் அதிமுகவின் கட்டுக்கோப்பான இயக்கம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவே உதாரணம்.